திறந்தாலே இந்த ஒரு விஷயம் தான் போய்கிட்டே இருக்கு. முக்கியமா இந்த ஒரு பர்சனை பத்தி தான் எங்க பார்த்தாலும் இருக்கு. நிறைய பேர் கெஸ்ஸும் பண்ணிருப்பீங்க. ஆப்வியஸா விஜய் பத்தி தான். சோ அவர் வந்து ஒரு பக்காவான ஆக்டரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்த பிறகு நிறைய பிரச்சனை ஒண்ணா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில இருக்கும் போது ஜேசன் சஞ்சய் வந்து இப்போ பண்ண ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கர அதிர்ச்சியை கொடுத்துருச்சு. இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் மூவ் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விஜயோட பேர் இனிஷியலோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜேசன் சஞ்சய் வி அப்படின்ற ஒரு இனிஷியலை வந்து எடுத்துட்டு அவங்க அம்மாவோட நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் இனிஷியலா வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. சமீபத்துல கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து நிறைய சோசியல் மீடியாஸ்ல இருந்து இவர் அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. இவர் ஃபாலோ பண்றது இல்ல அப்படின்றதும் ஒரு பக்கம் அது வைரலா போயிட்டு இருக்கும் போது இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் வந்து இப்போ பயங்கர சென்சேஷனா போயிட்டு இருக்கு. ஜேசன் சஞ்சய் வந்து நீங்க ஏன் வந்து நடிக்க கூடாது, நீங்க தாராளமா நடிக்கலாம், ஹீரோவா வரலாம், உங்க அப்பா மாதிரியே நீங்க மாசா கலையறங்கலாம் அப்படின்ற மாதிரி சினிமாக்கு நீங்க வரலாமே அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. பட் அவர்லாம் வந்து அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, நான் வந்து சினிமால வரணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா எனக்கு ஆக்டிங் ஹீரோவெல்லாம் வேணாம், நான் எங்க தாத்தா மாதிரி எஸ் சி சந்திரசேகர் மாதிரி நான் டைரக்டரா போறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்திருக்காரு. அவர் பேரை சொல்லிலாம் சொல்ல, நான் வந்து டைரக்ஷன் தான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. எதுக்காக நான் வந்து அவங்க அப்பா பேர் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எஸ் சி சந்திரசேகர் அந்த ஒரு 90s early 2000s அந்த மாதிரி டைம்லலாம் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டரா இருந்தாரு. அந்த பீரியட்ல வந்து ஹி ஹோல்ஸ் தி ஸ்ட்ரீம் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் தான் அவரு. அந்த அளவுக்கு ஒரு நிலையை காப்பாத்திட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அவரோட பேரனா ஜேசன் சஞ்சய் வந்து ஒரு படம் தயாரிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சிக்மா அப்படின்ற ஒரு படம் வந்து தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த படத்தோட டீசருமே வந்து லாஸ்ட் இயர் வந்து டிசம்பர்ல ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப ஆர்வலா இருந்தாங்க எல்லாருமே. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸா விஜய் வந்து சினிமால ஒரு நல்ல ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காரு, நிறைய ரோல்ஸ் பிளே பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்டரா ஹி ஹவ் ரெஜிஸ்டர்ட் ஹிஸ் நேம் அப்படின்ற பட்சத்துல இருக்கும்போது சோ அவரோட பையன் எந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் இருக்கும் படம். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க தமிழ் தெலுங்கு அதாவது பை லாங்குவேஜ்லாம் இருக்கு. சோ அப்படி இருக்க பட்சத்துல எந்த மாதிரி இருக்கும் இந்த படம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆவலா இருக்கு. அவரோட டைரக்ஷன் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா இது வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்க ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு லோன்லி உல்ஃப் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல வந்து முக்கியமா அந்த ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அடுத்து என்ன இங்க ஒரு துருப்பு சீட் இருக்கு, இப்போ இதை பார்த்தோன்னே அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ட்ரெஷர் ஹண்ட்னாலே. அது ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு. சின்ன வயசுல எல்லாருமே விளையாடிருப்போம் ட்ரெஷர் ஹண்ட் அப்படிலாம். சோ அந்த மாதிரி ஒரு நரேஷன்ல வந்து இந்த படம் வந்து இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சந்தீப் கிஷன், இவரை தான் வந்து ஆக்டர் அதாவது லீட் ஹீரோவா வந்து பிளே பண்ணியிருக்காரு. சந்தீப் கிஷன் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பட் தமிழ்லயும் பண்ணியிருக்காரு. எனக்கு ஸ்ட்ரைக் ஆன ஒரு விஷயம் அவர் படம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராயன்ல தனுஷோட இணைந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல அவரோட ரோல் வந்து சூப்பரா இருந்திருக்கும். ரொம்ப ஒரு கேஷுவலா ரக்கட் இந்த சென்ஸ், அதாவது ரொம்ப லோக்கலா அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல நடிச்சிருந்திருப்பாரு. ரொம்ப அழகா இருந்திருக்கும் அந்த படத்துல அவரோட நடிப்பு. சோ அவரை வந்து ஹீரோவா வந்து நரேட் பண்ணிருக்காங்க. பட் பிளஸ் இந்த படத்தோட மியூசிக் கம்போசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தமன். இவர் வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்டான மியூசிக் கம்போசர். முக்கியமா தெலுங்குல தான் வந்து ஒரு பிளாஸ்ட் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ திஸ் ஃபிலிம் இஸ் டோட்டலி பேஸ்ட் ஆன் தமிழ் அண்ட் தெலுங்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தமிழ் அப்படின்ற போது ஜேசன் சஞ்சய் வந்து ஒரு பக்கா தமிழ் பர்சன். சோ அவரோட டைரக்ஷன்ல நிறைய தெலுங்கு பீப்புள்ஸோட இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப அவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ரொடக்ஷனும் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் மூலமா இந்த படம் வந்து வெளியாக போகுது. எப்போ வெளியாக போகுது, என்ன கதை அப்படின்னு தெரியல, ரொம்ப மும்மரமா இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்க ஒரு பிரச்சனை வந்து மன ரீதியா ரொம்ப தாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ விஜய் டிவோர்ஸ் கேஸ் சங்கீதா வந்து ஒரு அலிகேஷன் வச்சிருந்திருக்காங்க விஜய் மேல. அப்படி இருக்க பிரச்சனையில இருக்கும் போது சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு பயங்கரமான ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. விஜய்க்கும் த்ரிஷாக்கும் கல்யாணம்ப்பா, கன்ஃபார்ம் கல்யாணம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பயங்கரமான ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. பட் அந்த சிச்சுவேஷன்லயுமே வந்து ஜேசன் சஞ்சயும் சங்கீதாவும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வைக்காம, எந்த ஒரு பிரஸ் மீட்டும் வைக்காம, ரொம்ப சட்டலா எதுக்குமே வந்து விஜய்க்கு அகேன்ஸ்டா எதுவுமே பேசாம ரொம்ப சட்டலா இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏப்ரல் 20 தான் வந்து இதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அதாவது ஹியரிங்லாம் வச்சிருக்காங்க அந்த டிவோர்ஸ் விஷயமாக. சோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஜேசன் சஞ்சய் வந்து மும்மரமா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சினிமால தான் இருக்கணும் ஒரு டைரக்ஷன். ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் டைரக்ஷன் இஸ் டெபியூட் டைரக்டர் அப்படின்றதுனால நிறைய வந்து இன்புட்ஸ் வந்து போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரியும் தெரியுது. இந்த நிலையில இருக்கும் போது இப்போ அந்தோனி தாசன் போட்ட ஒரு போஸ்டர் வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு போஸ்டர்னால வந்து எப்படா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்ச்செல்லாம் போயிட்டு இருக்கும் போது யாருமே வந்து எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாத நேரத்துல அந்தோனி தாசன் வந்து ஜேசன் சஞ்சயோட ஒரு போட்டோ எடுத்து அவரோட சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போட்டிருந்திருக்காரு. அந்த போட்டோவை பார்த்தோன்னே எல்லாருக்குமே செம ஷாக். எப்படி இந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து ஒரு போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ரீசன்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வடம் படத்துலயும் வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்ல வந்து அந்தோனி தாசன் வந்து மியூசிக் கொடுத்தாரு, மீன்ஸ் வாய்ஸ் கொடுத்திருப்பாரு. ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த பிஜிஎம்ல வந்து அவரோட வாய்ஸ் வந்து பக்காவா
பக்காவா இருந்துச்சு. அந்த ஒரு மியூசிக் கொடுத்து ஜேசன் சஞ்சயோட ஒரு போட்டோ போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. எதனால இவரோட போட்டோ, மேபி இவரோட ஒர்க் இன்புட்ஸ் ஏதாச்சும் அவரோட சினிமால இருக்கா, இல்ல வந்து இது வேற ஏதாவது குறித்து இருக்கா, மியூசிக் கம்போசிஷன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ண போறாங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்வி எழும்புது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு ஸ்வீட் கெஸ்டரா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரியான ஒரு சில சந்தோஷமான சில விஷயங்கள் பார்க்கும்போது இதுல சந்தோஷம் அப்படின்னா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. கண்டிப்பா அது ஒன்றும் அவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம்லாம் இல்ல. பட் ஸ்டில் ஒரு நிறைய பிரச்சனை கொண்டு இருக்க ஒரு விஷயங்களை நம்ம தினசரி பார்த்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் கெஸ்டர் பார்க்கும்போது ஓகே ஃபைன், நல்லா தான் இருக்கல அப்படின்ற மாதிரி ஒரு தோணுதான். ஆல்ரெடி வந்து இப்போ பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இது. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இனிஷியல் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். எல்லாருக்குமே முதல்ல வந்து ஸ்கூல் அட்மிஷனா இருக்கட்டும், இல்ல ஆதார் கார்டுலயா இருக்கட்டும், எந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்திலயும் வந்து இனிஷியலை தான் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களோட பேரே வந்து எழுதுவோம். பட் அப்படி இருக்க பட்சத்துல அவங்க அப்பாவோட பேர் விஜயன்ற அந்த இனிஷியல் விஏ எடுத்துட்டு டோட்டலா அவங்க அம்மாவோட இனிஷியல் எஸ் அப்படின்னு போட்டிருக்கும் போது இது வந்து ஒரு இது வந்து இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் பண்ணியிருந்தா இது வந்து ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணது அவங்க அப்பா மேல அப்படி ஒரு கோவத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி நல்லா தெரியுது. பட் ஹோப்ஃபுல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் அடுத்தடுத்து என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிக்மா இந்த படம் வந்து கூடிய விரைவில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த அளவுக்குலாம் இன்புட்ஸ் இருக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸோ ஹோப்ஃபுல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிக்மாவோட அடுத்த அப்டேட்டுக்காக. அதுக்கப்புறம் இந்த விஜய் சங்கீதாவோட டிவோர்ஸ் கேஸ் ஏப்ரல் 20th வந்து ஹியரிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு தான் தெரியும் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ல பார்க்கலாம்.